அடுத்து பாருங்க மூணாவது, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ லா யன்தஸிபூன ஃபி ஸுலூகி வ தஸ்கியத்து நஃப்ஸி இலா ஷக்ஸின் வலா இலா தரீகத்தின் ஃபலா யன்தஸிபூன இலல் ஜைலானி வலா இலர் ரிஃபாஇ வலா இலா காதிரி வலா இலா தைஜானி வலா இலா தரீகத்தி நக்ஷ்பந்திய்ய வலா அலவிய்ய வலா ஷாதிலிய்ய வலா இலா கைரிஹா பல் ஸுலூகும் வ தஸ்கியத்தும் வ அக்லாகும் மஸ்தருஹா அல் காயில் இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பவங்க மூணாவது விஷயம், அவர்கள் ஒழுக்க ரீதியான விஷயங்கள்ல உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுல பரிசுத்தப்படுத்துறதுல தஸ்கியத்து நஃப்ஸ்ல ஒருபோதும் எந்த ஒரு தனி மனிதனோடவோ அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட வழிமுறையோட தொடர்படுத்த மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நக்ஷ்பந்தியாவுடைய அந்த ஒரு சூஃபி தரிகாவை நாங்கள் செயல்படுத்துறோம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அஹ்லு சுன்னா எப்படிப்பட்டவங்க, எந்த ஒரு தனி மனிதனோடவோ எந்த ஒரு தரிகாவோடவோ தொடர்படுத்த மாட்டாங்க. நாங்க நக்ஷ்பந்தியா, அலவியா, ஷாதுலியா, அதே மாதிரி சூடான் போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய தைஜானியா என்று சொல்லக்கூடிய இந்த சூஃபி கூட்டங்கள், இவங்களோடு நாங்க என்ன செய்யறோம், எங்களை தொடர்புபடுத்தி எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு இது இருக்கு, அதாவது அந்த கஷ்பு ஆழ்ந்த நிலை, ஒரு மனிதன் பக்குவப்படணும்னு சொன்னா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா சும்மா குரான் சுன்னாலாம் கொண்டு பரிசுத்தப்படுத்த முடியாது, அதுக்குன்னு தரிகா இருக்குது, அதுல போனாதான் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா இவங்களாம் அந்த தரிகாவை கொண்டு வந்தாங்க, அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தப்பான வழிமுறை. அஹ்லு சுன்னா இப்படிலாம் எந்த ஒரு தனி மனிதனோட தொடர்படுத்த மாட்டாங்க, எந்த ஒரு தரிகாவோட தன்னை சொல்ல மாட்டாங்க. இந்த உம்மத்துக்கு நேர் வழியையும் ஒழுக்க மாண்புகளையும் கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். முஸ்லிம் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ், நான் ஒழுக்க மாண்புகளை நல்ல விஷயங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் சுன்னாவை கொண்டுதான் மக்களை என்ன செஞ்சாங்க, ஒழுக்கப்படுத்தினாங்க. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணுமா, அதுக்கான வழிகள் குர்ஆன் சுன்னால இருக்கு. உள்ளத்துல தவறான எண்ணங்களை களையணுமா, அதுக்கான வழிமுறை ரசூலா நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதை விட்டுட்டு வேறொரு தரிகா மூலமாவோ அல்லது மற்றத்தின் மூலமா நான் போய் நான் திருத்த போறேன்னு சொன்னா, நான் என்னை திருத்திக்க போறேன், அப்படி போனா தான் நான் பக்குவப்படுவேன்னு சொன்னா, இது அஹ்லு சுன்னாவுடைய பாதை கிடையாது. அஹ்லு சுன்னா அப்படி எந்த ஒரு தரிகாவோடவோ எந்த ஒரு தனிநபருடைய அந்த இதோட தொடர்புபடுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஆன் சுன்னாவை கொண்டு தான் மக்களுக்கு நேர்வழியை காட்டினாங்க, ஒழுக்க மாண்புகளை தெரியப்படுத்தினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான குலுகுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒழுக்க மாண்புகள் என்னவா இருந்துச்சு, குர்ஆனாக இருந்தது. குர்ஆனின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப இதை நாம விளங்க வேண்டும். அஹ்லு சுன்னா என்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒழுக்க மாண்புகளை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் உள்ளத்தை சீர்படுத்துறதுக்கும் தரிகாவோடவோ எந்த ஒரு ஷேഖோடவோ முரீதுகிட்டு நாங்க வாங்கிட்டுன்ற மாதிரிலாம் போக மாட்டாங்க. இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைக்கு எதிரானது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு முற்றிலும் அஹ்லு சுன்னா கொள்கை என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இதுல மறுப்பு இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, நாலாவது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يعبدون الله كما أمر بخشوع وتذلل لا يبتدعون عبادات من عند أنفسهم بحسب أهوائهم ولا من عند غيرهم ولا يعبدونه باللطم ولا بالطبل ولا الرقص والتمايل. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படிப்பட்டவங்க சொன்னா, அல்லாஹ்வை வணங்குவார்கள். எப்படி வணங்குவாங்க, அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அல்லாஹ்விற்கு அஞ்சி குஷூவோடும் ததல்லுல் பணிந்தும் அல்லாஹ்வை வணங்குவார்கள். மேலும் ஒருபோதும் அவர்கள் தன்னிடம் இருந்தோ அல்லது தன்னுடைய மனைவியின் அடிப்படையிலோ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத்துகள்ல பிதஅத்தான அம்சங்களை கொண்டு வர மாட்டாங்க. அஹ்லு சுன்னா எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ் எப்படி வணங்க சொல்லியிருக்கிறானோ அப்படி வணங்குவாங்க. ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவர்கள் சுயமாகவோ மனைவியின் அடிப்படையிலேயோ பிதஅத்துகளை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை வணங்க மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி வணங்குவாங்க, அல்லாஹ் எப்படி கட்டளை இருக்கிறானோ அப்படி வணங்குவார்கள். மேலும் பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வை வணங்கும் போது அடித்து கொண்டும், மார்பிள அல்லது கன்னத்தில் அடித்து கொண்டும் அல்லது மேல தாளங்களை சில சூஃபிகள் என்ன செய்வாங்க, அப்போ இப்பெல்லாம் நிறைய பேர் மியூசிக் எல்லாம் ஹலால்னு சொல்றாங்க சில இஹ்வானிகள். அவங்க இதெல்லாம் இதை யாருக்கிட்ட இருந்து வந்தது, சூஃபி தரிகா குரூப் கிட்ட இருந்து கவரப்பட்டவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இபாதத்துகளை செய்யும் போது லேசான இசை தபுல்னு சொன்னா அந்த மேல தாளங்களை தட்டுவது, ரக்ஸ் டான்ஸ் ஆடுறது, அல்லது தன்னை உடலை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறது, இது மாதிரிலாம் செஞ்சு அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம் என்ற பேர்ல சில கூட்டங்கள் வந்திருக்கு. இவங்க இப்ப அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க.
இவங்களும் அஹ்லு சுன்னா கிடையாது. இது அஹ்லு சுன்னாவுடைய பண்பு கிடையாது. அஹ்லு சுன்னா அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிமுறையில வணங்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்காங்க அந்த வழிமுறையில் தான் வணங்குவாங்க. அதை விட்டுவிட்டு இந்த டான்ஸ் ஆடுறது அல்லது மேலந்தாளத்தை இசைக்கிறது அல்லது மார்பிள் அடித்து கொண்டு இபாதத்துகளை செய்யற பேர்ல செய்யறது இப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அஹ்லு சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டி தந்தாங்களோ அந்த முறையில் தான் வணங்குவாங்க. சல்லு கமா ராய்த்துமூனி யுஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுவுங்க. புது அன்னி மனாசிக்கும், ஹஜ்ஜியை எப்படி செய்யணும்னு என்னது பெற்றுக்கொண்டீங்களோ அது மாதிரி செய்யுங்க. இப்ப இபாதத்துகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் எப்படி வழிமுறையை காட்டி தந்தாங்களோ அப்படிதான் செய்வாங்க. அதை விட்டுவிட்டு இப்படி செஞ்சா நல்ல இபாதத்துகளை ஈடுபாடு வரும், அப்படி செஞ்சா இபாதத்துகள் ஈடுபாடு வரும், அப்படிலாம் போக மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் இந்த மார்க்கத்துல நூதனமான புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வராரு, அது இந்த மார்க்கத்துல இல்லைன்னா அது ரத்து செய்யப்படும். அல்லாஹ்வை தானே புகழ்றோம், கூட்டா உட்காந்து மௌலூது வருது கூடாதா, கூட்டா உட்காந்து செய்யறது கூடாதானா கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் செய்யல? சஹாபாக்களை பாருங்க, ஒரு அறிவிப்பு வருது சுனன் தாரிமியில. அபு மூசா அஷ்அரி என்ற சஹாபி என்ன செய்யறாங்க, பள்ளியில ஒரு முறை பாக்குறாங்க, ஒரு குரூப்பா உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு குரூப்பா உட்காந்து ஒருத்தர் சுபானல்லான்றாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கையில சின்ன சின்ன பொடி கற்களை வச்சுட்டு சுபானல்லான்றாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க, அவங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு கூட்டம் அல்லாஹ் அக்பர். கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. போய் அப்துல்லா பின் மஸ்ஊத் சஹாபி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அப்துல்லா பின் மஸ்ஊத் வராங்க பள்ளிக்கு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க நன்மை நாடி இதெல்லாம் செய்யறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம். அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க, கம்மி முரீதின் கைர் லை யுஸீபா, எத்தனையோ பேர் நன்மையை நாடி செயல்படுறாங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? இது நீங்க செய்யக்கூடிய வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டி இந்த வழிமுறை இல்ல. கோவப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய ஆடை கூட எனக்கு கந்தலாவில, அவங்க பயன்படுத்திய அந்த பாத்திரம் கூட உடையில, நீங்க இந்த மார்க்கத்துல புது புது விஷயத்தை கொண்டு வரீங்களா என்று கோவப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல அவங்கள கண்டிக்கிறாங்க. அந்த மக்கள் யாரா இருந்தாங்க? ஹவாரிஜிகளோட அந்த போக்குல போகக்கூடியவங்களா இருந்தாங்க. ஹவாரிஜிகளோட நடந்த சண்டையில அவங்க பல பேர் அன்னைக்கு இருந்தவங்க அதுல இருந்தாங்க. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த விஷயத்தை நம்ம விளங்கணும். அஹ்லு சுன்னா ஒருபோதும் பிதத்தான அம்சங்களை கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய அகீதாவையோ தங்களுடைய இபாதத்துகளையோ அமைத்துக் கொள்ள மாட்டாங்க. அடுத்து பாருங்க, ஐந்தாவது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅஹ் லா யஸ்ரிஃபூன ஷைஅன் மினல் இபாதத்தி லிகைரில்லாஹ் கத்துஆஇ வல் இஸ்திகாஸத்தி வத்-தர்ஹ் வன்-நத்ர் வகைரிஹா மினல் இபாதத். ஒருபோதும் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் இபாதத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரோட என்ன செய்ய மாட்டாங்க, திருப்ப மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இணையா யாருக்கும் அந்த இபாதத்துகளை திருப்ப மாட்டாங்க. அல்லாஹ்வை மட்டுமே அஹ்லு சுன்னா வணங்குவார்கள். எப்படி? உதாரணத்திற்கு துவா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்-துஆஉ வல் இபாதா. துவா இருக்குதே, பிரார்த்தனை இருக்குதே, அதுதான் இபாதத்துனாங்க. வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மட்டும் இபாதத் இல்ல, துவா இபாதத். இஸ்திஆனா, உதவி தேடுவது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உன்கிட்ட மட்டும் நான் என்ன செய்வேன், உன்னை மட்டும் வணங்குவேன், உன்னிடத்தில் மட்டும் நான் உதவியை கேட்பேன் என்று சொல்லி நாம தினந்தோறும் சொல்றோம். அப்போ துவாவா இருக்கட்டும், இஸ்திஆனா என்று சொல்லக்கூடிய உதவி தேடுதலா இருக்கட்டும், இஸ்திகாசா பாதுகாப்பு தேடுறதா இருக்கட்டும், வத்தபஹ் அறுத்து பலியிடுறதா இருக்கட்டும், வன்-நத்ர் நேர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே இபாதத்து. அஹ்லு சுன்னா இதுல எந்த ஒன்றையும் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவே மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்வாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இது செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அகிலத்தின் ரட்சகனாகி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. இதுல எந்த ஒன்றையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் அதை இணை ஏற்படுத்த மாட்டேன். இதை கொண்டே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன், நானே முஸ்லிம்களில் முதலானவனாக ஆவேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சொல்றோம். அப்ப அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு தர்காவை போய் இது பண்ணிக்கிட்டு, அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு பிதஅத்தான முறையில போய்கிட்டு, அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவங்களை ஒருத்தவங்க அழைக்கிறாங்கன்னா இவங்க அஹ்லு சுன்னாவே கிடையாது. அஹ்லு சுன்னான்னு பேர் கிடையாது. அஹ்லு சுன்னான்றது வெறும் பேர் மட்டும் கிடையாது. அஹ்லு சுன்னா பீரோல பெருசா அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் சொல்லி எழுதிட்டு இருக்கிற எல்லா குராஃபத்துகளையும் எல்லா ஷிர்கையும் பிதஅத்தையும் பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் அஹ்லு சுன்னானா அது அஹ்லு சுன்னாவா?
அஹ்லு சுன்னா யாருன்னு இது நம்ம சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. 4 இமாம்கள்ல இருந்து அவங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய எல்லாருடைய கொள்கை இது. என்ன கொள்கை? அல்லாஹ்வோட எந்த ஒன்றை இணையாக்க கூடாது. நாங்கள் 4 இமாம்களை பின்பற்றுகின்றோம், இந்த இமாமை பின்பற்றுகின்றோம், ஆனா அல்லாஹ்வோட இணை வைப்போம்னா இவங்க முதல்ல இமாமையும் பின்பற்றல, மார்க்கத்தையும் பின்பற்றல. ஒருவர் உண்மையிலேயே இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காமல் இருக்கணும். அதுதான் என்ன அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அஹ்லு சுன்னா நாங்கதான் அஹ்லு சுன்னா, நாங்க தான் அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு நாங்க தான் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறோம்னு சொல்லி எல்லா ஷிர்கையும் பிதாத்துகளையும் குராபத்தையும் பண்ணிக்கிட்டு அஹ்லு சுன்னானா அவங்க அஹ்லு சுன்னா முடியாது. அஹ்லு சுன்னான்னா ஷிர்க் செய்யாம இருக்கணும். இப்படிதான் 4 இமாம்கள் இருந்தாங்க, இப்படிதான் இஸ்லாமிய வரலாற்றில் எல்லாரும் இருந்தாங்க. ஷிர்கையும் குராபத்தையும் செஞ்சு நாங்க அஹ்லு சுன்னானா இதே நான் அஹ்லு சுன்னா. அப்ப இதையே நாம விளங்கணும். அடுத்து பாருங்க 6வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يحثون على زيارة القبور لأنها تذكر بالآخرة وللسلام على أهلها والدعاء لهم لا بقصد تبرك بها ولا لدعاء صاحب القبر من دون الله تعالى أو الاستغاثة به أو التمسح بالقبر أو الطواف حوله أو الذبح عنده ونحو ذلك. أهل السنة والجماعة எப்படிப்பட்டவங்க சொன்னா கபர் ஜியாரத் செய்வதற்கு மார்க்கத்தை என்ன செய்வாங்க? ஆரம்பிட்டுவாங்க. ஏன்? அது மறுமையை நினைவூட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நஹைதுக்கும் அன் ஜியாரத்துல் குபூரி, கபர் ஜியாரத் செய்வதை விட்டு உங்களை ஆரம்பத்தை தடுத்திருங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் போது கபர் ஜியாரத் செய்யவே கூடாதுன்ட்டாங்க. ஏன்? மக்கள் கபர் ஜியாரத்ன்ற பேர்ல இறந்தவங்களை போய் அழைக்க கூடாது, வணங்க கூடாது என்று தடுத்தாங்க. பிறகு மக்களுக்கு அந்த மார்க்க ஞானம் தௌஹீதுல உறுதி வந்ததுக்கு அப்புறம் ரசூல் என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு கபர் ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருந்தேன், இப்ப நீங்க செய்யுங்க. ஏன்? அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும், இப்ப நீங்க கபர் ஜியாரத்தை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரணம் என்ன? மறுமையை நினைவூட்டும். மேலும் நீங்கள் அங்க கபர் ஜியாரத் செய்ய போகும்போது அந்த மனிதருக்காக நீங்க சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் அஸ்அலல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. ஒருத்தர் கபர் ஜியாரத் செய்ய போனார்னா அவர் என்ன பண்றாரு? கபர்ல அடக்கமாக இருக்கிறவங்களே, உங்க மீது அல்லாஹ்வுடைய அந்த சலாமத் ஏற்படட்டும், சாந்தி ஏற்படட்டும், எங்களுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்க, நாங்களும் உங்களை அடைய இருக்கிறோம், எங்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் அல்லாட்ட நாங்க ஆஃபியத்தையும் நிம்மதியும் நாங்க கேட்கிறோம். அப்போ கபர் ஜியாரத் செய்யறவர் 2 நோக்கத்துக்காக போறாரு. ஒன்னு மறுமை நினைவூட்டுது, மரண சிந்தனை வர்றது ஒண்ணு. 2வது கபர் ஜியாரத் செய்யக்கூடிய இந்த உயிரோடு உள்ளவரு இறந்த மனிதருக்கு அல்லாட்ட போய் துவா கேட்பார், அல்லாஹ் இந்த மனுஷனை மன்னிச்சிடு, இவர் மீது அருள் புரி என்று இறந்தவருக்கு அவர் நன்மை அளிக்கிறார், உபகாரம் பண்றார். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? கபர் ஜியாரத்தினுடைய நோக்கத்தை உல்டாவாக்கிட்டாங்க. கபர் ஜியாரத்து போறது எதுக்கு போறது? போய் இறந்தவங்க போய் துவா கேட்கறது. மார்க் அதுக்கு அங்கீகரிக்கல. கபர் ஜியாரத்தை மார்க் அனுமதிச்சதுக்கான நோக்கம் என்ன? இறந்தவங்களுக்காக உயிரோடு உள்ள மனிதன் நலவு நாடுறார். என்ன நலவு? அல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு, அல்லாஹ் அவரை மன்னிச்சுடு, அவருக்கு நிம்மதியத்தா, எங்களுக்கு நிம்மதியத்தா, அவருக்கு நிம்மதியத்தா என்று இறந்தவருக்காக உயிரோடு உள்ளவர் கேட்பார். இதுக்கு தான் கபர் ஜியாரத் அனுமதிக்கப்பட்டது. ஆனா அதை அப்படியே மாத்திட்டாங்க. எப்படி? இறந்தவங்ககிட்ட போய் நேரடியா குழந்தையத்தா, வியாபாரத்துல லாபத்தா, நிம்மதியத்தான்னு சொல்லி இறந்தவங்ககிட்ட போய் கேட்கறாங்க. இது கபர் ஜியாரத் கிடையாது. அப்ப பாருங்க, அஹ்லு சுன்னா கபர் ஜியாரத்தை என்ன செய்வாங்க? ஆர்வம் போட்டுவாங்க. எதுக்காக வேண்டி? 2 காரணத்துக்காக வேண்டி. ஒண்ணு மரண சிந்தனை வரணும், மர்ம சிந்தனை வரணும். 2வது இறந்தவங்களுக்காக என்ன செய்யணும்? நன்மையை அவங்களுக்கு அல்லாட்ட கேட்டு வாங்கி பெறணும். இந்த 2 நோக்கம் தான். ஆனா ஒருபோதும் அவங்ககிட்ட அஹ்லு சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? இறந்தவங்ககிட்ட போய் நீங்க அவங்கள்ட்ட போய் துவாக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேலும் கபர் ஜியாரத் என்ற பேர்ல தபர்ருக், நாகூர் போயிட்டு வந்தா, அஜ்மர் ஷெரீஃப் போயிட்டு வந்தா வீட்டில் நல்லது நடக்கும் அப்படிலாம் போக மாட்டாங்க. அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் இந்த தபர்ருக் என்கின்ற பேர்ல அல்லாஹ் தடுத்த வழிமுறைகள் எல்லாம் போக மாட்டாங்க. தபர்ருக்னா என்ன? நன்மை எதிர்பார்த்து போறது, நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது. தபர்ருக்னா நன்மைக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தேடுறது, இதுக்கு பேர் தான் தபர்ருக். ஒருபோதும் அஹ்லு சுன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. கபர்ல இருக்கவங்ககிட்ட அல்லாஹ்வை தவிர்த்து ஒருபோதும் அவங்ககிட்ட துவா கேட்க மாட்டாங்க, உதவி தேட மாட்டாங்க. கபர்களை தொட்டெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? புனித தன்மை வரும், தபர்ருக் வரும், அப்படிலாம் தொடரலாம் மாட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த கபர் ஜியாரத்துல ஒருபோதும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த மையத்தாகி போனவங்களுக்காக வேண்டி ஒருபோதும் அவர்கள் அறுத்து பலியிட மாட்டாங்க. அப்போ கபர் ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க சொன்னா இதெல்லாம் என்ன இன்னைக்கு பரவலா மக்கள் செய்யறத பார்க்கலாம். இப்ப அஹ்லு சுன்னா இது எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. இது யாருடைய கொள்கை? ஏதோ வஹாபிகள் உருவாக்கிய கொள்கை கிடையாது. 14 ஹிஜ்ரி நூற்றாண்டு காலமா இந்த உம்மத்துல சஹாபாக்கள்ல இருந்து தாபீன்கள்ல இருந்து அத்பா தாபீன்கள்ல இருந்து இமாம்கள்ல இருந்து எல்லாருடைய கொள்கை
4 இமாம்கள்ல ஒரு இமாம் ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். நீங்க கபர் ஜியாரத்ன்ற பேர் இன்னைக்கு எல்லாம் பண்றாங்கல்ல, இப்படி பண்றது, அலிச்சாட்டியம் பண்றது, அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறது, ஒரு இமாம் சொல்லியிருக்கிறதா காட்டுங்க பார்க்கலாம். இமாம் என்ன, அந்த இமாம் காலத்துல வாழ்ந்த இந்த இமாமோட இருந்து பயணித்தாங்களே பொதுமக்கள், அவங்க கூட இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஆலிம் என்ற பேர்ல இந்த மாதிரி சிறுக்கான விஷயங்களை சிலர் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 7வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ யுஸ்பிதூன லில்லாஹி அஸ்ஸ வஜல் ஜமீஅ ஸிஃபாத் அல்லதி அஸ்பதஹா லினஃப்ஸிஹி அவ் அஸ்பதஹா லஹு ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கைரி தஅதீல் வலா தஅபீர் وأما غيرهم فينفون عنه صفاته أو يثبتون بعضها ويؤولون بعضها الآخر. அடுத்து சொல்றாங்க அஹ்லு சுன்னத் ஜமாத் எப்படிப்பட்டவங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள், அல்லாஹ் தனக்கு என்னென்ன சிபத்துகள் இருக்கு, என்னென்ன தன்மைகள் இருக்குது, என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, உறுதிப்படுத்துவாங்க. அஹ்லு சுன்னத் ஜமாத் எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. எதெல்லாம் அல்லாஹ் இருக்குன்னு உறுதிப்படுத்தி இருக்கிறானோ அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பண்புகள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. மேலும் அவர்கள் அந்த பண்புகள்ல எதையும் மறுக்கவும் மாட்டாங்க, எதற்கும் மாற்று பொருளும் தர மாட்டாங்க. அஹ்லு சுன்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த பண்புகளை எல்லாம் உறுதிப்படுத்தினாங்களோ அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. அதுல எதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க, மாற்றவும் மாட்டாங்க. அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான்னா வர்றான் கிடையாது. ஷேக் அப்துல்லா ஜமாலி சொல்லுவாரு, அல்லாஹ் வர்றான்னு சொன்னா அல்லாஹ் வருவானா, அது அல்லாஹ் வருவான் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வருது, அல்லாஹ்வுடைய அருள் வருதுன்னு வாரு. தௌஹீத் ஜமாத் தௌஹீத் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வர்றான்னா அல்லாஹ் வர்றான் கிடையாது, ரஹ்மத்து அருள்னு சொல்லிட்டு ஷேக் அப்துல்லா ஜமாலி மாதிரி நம்ம உணாயிடுவோம். அதனால என்ன, அல்லாஹ் வர்றான்னா அல்லாஹ் வர்றான் கிடையாது, அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான். இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. 4 இமாம்களுடைய கொள்கையா இருக்கட்டும், அவங்களுடைய இந்த தாபீன்கள், அப்புறம் வந்து அத்பா தாபீன்கள், சஹாபாக்கள், இவங்க எல்லாருடைய கொள்கை என்ன, அல்லாஹ் வரானா அல்லாஹ் வராங்க நேரடியான அர்த்தம். ஒரு போதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மாற்று பொருளோ அல்லது அல்லாஹ் உறுதிப்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிப்படுத்த மறுக்கவும் மாட்டாங்க. பாருங்க, இது யாருடைய வழி, பிதாத்துவாதிகளுடைய வழி. அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கிறது, மாற்று பொருள் கொடுக்கிறது, இதெல்லாம் யாருடைய வழி, அஹ்லு சுன்னாவுடைய வழி கிடையாது. அஷாயிராக்கள், மாத்துரிதியாக்கள், ஜஹ்மியாக்கள் சில கூட்டங்கள்லாம் வச்சு பாருங்க, முஅ்தஸிலாக்கள், இவங்க எல்லாம் இதுல விளையாடினவங்க. அஹ்லு சுன்னாவுல தவறான அந்த அஸ்மா சிபாத்துல தவறான பாதைக்கு போனவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்தாங்க. அது என்ன, கை, அல்லாஹ் கையின்றான், நமக்கும் கையா இருக்குது, அல்லாஹ்வுக்கும் கையினா ரெண்டும் ஒன்னால போயிடும், அதனால ஒரு கூட்டம் மறுத்துச்சு. இன்னொரு கூட்டம் என்ன, அல்லாஹ்வுக்கு கை நமக்கும் கை, அப்ப கையினா கை கிடையாதுப்பா, கை தான். கை என்று சொன்னால் சக்தி, ஆற்றல், வல்லமை அப்படின்ற மாதிரிலாம் வியாக்கியானம் கொடுத்தாங்க. இது எல்லாமே தப்பு. அஹ்லு சுன்னா அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல இதுல ரொம்ப பேர், நிறைய பேர் தவறு செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய உம்மத்துல. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன, அஸ்மா சிபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல உறுதிப்படுத்தப்பட்ட அம்சங்கள் அப்படியே நம்புவாங்க நேரடியா. அதுல எதையும் மறுக்கவும் மாட்டாங்க, எதற்கும் மாற்று பொருளும் தரவும் மாட்டார்கள். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. விளங்குதுங்களா? அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை அறிந்து கொள்வதற்கு இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கினா போதும். சின்ன ஒரு வசனம், லைஸ கமிஸ்லி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். இந்த சின்ன வசனத்துல எல்லா பிதாத்துவாதிகள் யாரெல்லாம் இந்த அஸ்மா சிபாத்துல வழி தவறி போனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சின்ன ஒரு ஆயத்துல மறுப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன மறுப்பு, லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை. இப்ப அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லைன்னா எந்த ஒன்றையும் அல்லாஹ்வோடு ஒப்பிடவே கூடாது, எந்த ஒன்றும் அல்லாஹ்வோட எக்ஸாம்பிளா சொல்லவே கூடாது, எந்த ஒன்றும் அல்லாஹ்வோட என்ன அல்லாஹ் இப்படிதான் வருவான், அல்லாஹ்வுடைய கை இப்படிதான் இருக்கும், அல்லாஹ் இப்படிதான் முதல் வானத்துக்கு இறங்கி வரான் சொல்லவே கூடாது. ஏன், அவனை போன்று எதுவுமே இல்லைன்ட்டு அல்லாஹ். அடுத்து இது இங்க அல்லாஹ் என்ன பண்றான், மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் பாருங்க, அஸ்-சமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன் உறுதிப்படுத்துறான். மறுக்கிறான், உறுதிப்படுத்துறான். எதை மறுக்கிறான், அல்லாஹ்வோடு நீங்க எதையும் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ரெண்டாவது அல்லாஹ் உறுதிப்படுத்துறான், எது, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். மனுஷன் நாமளும் கேட்கிறோம், பார்க்கிறோம். நம்ம கேட்கக்கூடியது என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் நம்மளால கேட்க முடியும். நம்ம பார்க்கறது என்ன, ஒரு குறிப்பிட்ட வரையறையில தான் பார்க்க முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்டவனா கிடையாது. அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். மனுஷன் பார்க்கறான், மனுஷன் கேட்கிறான், அல்லாஹ்வும் கேட்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கறான். ரெண்டு பேரும் ஒண்ணா முடியுமா, முடியாது. ஏன், அல்லாஹ் சொல்லிட்டா
லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் கேட்பான், அவனை மாதிரி யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ் பார்ப்பான், அவனை மாதிரி யாரும் பார்க்க முடியாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. இதை விளங்கிட்டேன்னு சொன்னா ரொம்ப போட்டி. அஷாயிராக்களும் மாத்துரிதியாக்களும் ஜஹ்மியாக்களும் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் ஜஹத்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இதுல போட்டு மக்களை வழிகெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இலகுவான அம்சம். அல்லாஹ் அவனுடைய பண்புகளை சொல்றான், நேரடியா உறுதிப்படுத்தணும். எதையும் மறுக்க கூடாது, எதோடும் ஒப்பிடக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இலகுவான ஒரு விஷயம். அஹ்லுஸ் சுன்னா என்ன, இந்த கொள்கையில் தான் பயணித்தார்கள் அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க 8வது அம்சம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ يعتقدون أن الإيمان قول وعمل يزيد وينقص ولا يخرجون عمل الجوارح من الإيمان كالمرجئة ولا يكفرون أهل القبلة بمطلق المعاصي والكبائر كالخوارج. அடுத்து பாருங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா தெரியப்படுத்துறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ அவங்க எப்படிப்பட்டவங்க, இவ்வாறு நம்புகிறார்கள். என்ன நம்புறாங்க, ஈமான் என்பது சொல் மற்றும் செயல். கவுலுன் வ அமலுன். ஈமான் என்றால் சொல் மற்றும் செயல், இது ரெண்டுமே ஈமான் என்று சொல்றாங்க. அடுத்து என்ன, ஈமான் என்பது நன்மை செய்வதை கொண்டு அதிகரிக்கும், பாவங்கள் செய்வதை கொண்டு ஈமான் குறையும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. மேலும் பாருங்க, அஹ்லுஸ் சுன்னா வெளிப்படையான அமல்களை ஈமானுடைய வரைவிலக்கணத்தை வெளியேற்ற மாட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முர்ஜியாக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த கூட்டம், நம்ம பகுதியில் இருக்கிறாங்க. இவங்க கொள்கை என்ன, மொத்தவங்க களிமா சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னா போதும், அமல் செய்யறான் செய்யாம போறான், அவன் முஸ்லிம், அவனுடைய ஈமான்ல எந்த பாதிப்பும் வராது. என்ன நம்புறாங்க, ஒருவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அந்த கவுல் சொன்னா அது போதும், அவ்வளவுதான். அவன் அமல் செய்யணும் செய்யாம இருக்கின்றதுலாம் அவசியம் இல்லை, களிமா சொல்லிட்டாலே போதும், அவ்வளவுதான். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன கொண்டு வர்றாங்க, அமல்கள் ஈமானுடைய வரைவிலக்கணத்துல வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அமல்கள் நம்ம வெளிப்படையா செய்யக்கூடிய அமல்கள் ஈமான்ல வரும். ஈமான் சொன்னா நம்ம நாவல சொல்றது வரும், நம்பிக்கை கொள்வது வரும். அதே மாதிரி உடல் உறுப்புகளை கொண்டு வெளிப்படையா செய்யக்கூடிய அமல்களும் ஈமான்ல வரும். அமல்கள் ஈமான்ல வருது என்பதற்கு ஒரு ஆதாரம் பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 143வது வசனத்துல சொல்றான், வமா கான அல்லாஹு யுதிஅ ஈமானக்கும், அல்லாஹ்வுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். இந்த குர்ஆன்ல சில பேர் எங்கச்சு ரசூலுல்லாஹ்ட்ட சில பேர் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு அப்புறம் 1.5 வருஷம் மதீனால எல்லாரும் பலஸ்தீனத்தை நோக்கி தொழுதாங்க, பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதாங்க, கிப்லாவா ஆக்கி அதை தொழுதாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், காபாவை முன்னோக்குங்கன்னு சொல்லிட்டு கிப்லா சட்டத்தை மாத்திரம். இப்போ சில பேர் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இப்போ இந்த பழைய கிப்லாவை நோக்கி தொழுதல்ல, எங்களுடைய தொழுகை எப்படி? இதே காலகட்டத்தில் சில பேர் பழைய கிப்லாவை நோக்கி தொழுது மரணிச்சாங்கல்ல, அவங்க தொழுகையினுடைய நிலை என்ன, ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் பதில் அளிக்கிறான், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். கேள்வி எதை பத்தி கேட்டாங்க, வெளிப்படையான தொழுகை என்கின்ற அமலை பத்தி கேட்டாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், தொழுகையை வீணாக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்ல, உங்களுடைய ஈமான் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கேள்வி தொழுகையை பத்தி, பதில் ஈமான் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், தொழுகை என்கின்ற அமல் ஈமான்ல இருக்குது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஈமானு பிதுன் வ சபஊன ஷுஅபா, ஈமான் என்பது 70 அதற்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கு. ஃபஅலாஹ கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல உயர்ந்தது என்ன, லா இலாஹ இல்லன்னு சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சொல்றது. வ அத்னாஹா இமாத்தத்துல் அதானி தரீக், அதுல கடைநிலையில உள்ளது என்ன, கீழான நிலையில உள்ளது என்ன, வழிபாதையில துன்பம் தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்துறது ஈமான். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை எடுத்து ஓரமா போடுறோம், ஒரு கல் எடுத்து ஓரமா போடுறோம், ஒரு முள் எடுத்து ஓரமா போடுறோம், இது அமல் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஈமான்றாங்க. வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கப்படுறோம் தெரியுமா, அது கூட ஈமான்ல ஒரு பகுதி. வெக்கத்தை காட்ட முடியுமா, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ வெளிப்படையான அமல்கள், அந்தரங்கமான அமல்கள் எல்லாமே எதுல வந்துடும், ஈமான்ல வந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. அப்ப இதை நாம விளங்க வேண்டும். அப்ப ஈமான் என்று சொன்னால், ஈமான் என்று சொல்லும் போது அது நாவல சொல்லக்கூடிய கூற்றுகள், உள்ளத்துல உண்மைப்படுத்தக்கூடிய அந்த அம்சங்கள், அக்கீதா சார்ந்த அம்சங்கள், வெளிப்படையா நம்ம செய்யக்கூடிய தொழுகை, ஜக்காத், இது போன்ற அமல்கள் எல்லாமே எதுல வந்துடும், அமல்கள்ல, ஈமான்ல அமல் அனைத்தும் வந்துவிடும். அப்புறம் பாருங்க
ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? அஹ்லு சுன்னா ஈமானுடைய அந்த வரைவிலக்கணத்துல அமல் என்ன செய்ய மாட்டாங்க? வெளியேற்ற மாட்டாங்க. அமலும் ஈமான்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அஹ்லு சுன்னா ஒருபோதும் கிப்லாவை முன்னோக்க கூடியவங்களை பெரும்பாவங்கள் ஷிர்க்கை தவிர்த்து, குஃப்ரை தவிர்த்து, நயவஞ்சகத்தனத்தை தவிர்த்து அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு பாவத்திற்காக வேண்டியும் தக்ஃபீர் செய்ய மாட்டாங்க. தக்ஃபீர்னா என்ன? இவன் தற்கொலை செய்து விட்டான், இவன் காஃபிர் ஆயிட்டான். இவன் வட்டி வாங்கிட்டான், இவன் காஃபிர் ஆயிட்டான். இவன் மத அறிஞ்சிட்டான், இவன் காஃபிர் ஆயிட்டான்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த பெரும்பாவத்தை செஞ்சாலும் ஷிருக்கு, குஃப்ரு இது போன்ற பெரு பாவங்களை தவிர்த்து மற்ற பாவங்கள் செஞ்சா என்ன ஆக மாட்டாங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். முஸ்லீமா தான் இருப்பான். அவன்கிட்ட ஈமான்ல பாதிப்பு ஏற்படும், குறை ஏற்படும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவங்கள வெளியேற்ற மாட்டாங்க. யார் வெளியேற்றுவா? ஹவாரிஜிகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் வழி தவறிய போன கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஹவாரிஜிகள் சொல்லி அலிரஜாவுடைய படையிலிருந்து வெளியே போனாங்க. இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கை என்ன? ஒருவர் பெரும்பாவம் செஞ்சுட்டா அவன் என்ன ஆயிடுவான்? எந்த பெரும்பாவம் செஞ்சாலும், வெறும் ஷிர்க் மட்டும் இல்ல, எந்த பெரும்பாவம் செஞ்சாலும் என்ன ஆயிடுவான்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். முஅ்தஸிலாவுடைய கொள்கை என்ன? பெரும்பாவம் செய்யறவன் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அவன் ஈமானும் கிடையாது, குஃப்ரும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள நிலை. அவன் முஃமினும் கிடையாது, காஃபிரும் கிடையாது. சரி, மறுமையில் என்னப்பா? மறுமையில நிரந்தர நரகம். இது யாருடைய கொள்கை? அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன? ஷிர்க்கை தவிர்த்து எந்த பெரும்பாவத்தை ஒருத்தன் செஞ்சாலும் அவன் அதுக்காக என்ன ஆயிட மாட்டான்? பாவிதான், அவன் குற்றம் செஞ்சவன் தான், அது பெரும்பாவம் தான், அது தண்டனை நல்லா என்ன செய்வான்? கொடுப்பான், இல்ல மன்னிப்பான். ஆனா அவன் ஒருபோது என்ன ஆயிட மாட்டான்? இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறிட மாட்டான். ஆனா வெளியேற்றுறது யாருடைய கொள்கை? ஹவாரிஜுடைய கொள்கை. அடுத்து நிரந்தர இவங்க முஅ்தஸிலா அவங்க கொள்கை என்ன? அவன் முஃமினும் கிடையாது, காஃபிரும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஆனா மறுமையில் என்ன? ஹவாரிஜ் கொள்கையும் முஅ்தஸிலா கொள்கையும் ஒண்ணுதான். பெரும்பாவங்களை பத்தி என்ன கொள்கை? பெரும்பாவம் செய்யறவன் நிரந்தர நரகம். ஆனா அஹ்லு சுன்னா கொள்கை அப்படி கிடையாது. ஷிர்க்கு, குஃப்ரை தவிர பெரும்பாவத்துக்காக நரகத்துல போனா நிரந்தரமா இருக்க மாட்டான். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. தண்டனை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு வந்துருவான். ஷிர்க்கு செய்யறவன், குஃப்ரு செய்யறவன் மட்டும் தான் நிரந்தரமா இருப்பான். மற்ற எந்த பாவத்தை ஒருத்தவன் செஞ்சாலும் அவன் என்ன ஆக மாட்டான்? நிரந்தரமா இருக்க மாட்டான். அல்ல நான் மன்னிப்பான். அப்படி இல்லையா நரகத்துக்கு போனாலும் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வந்துருவான். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அடுத்து பாருங்க, 9வது அம்சம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ லா யுகஃபிரூன மன் خالفهم من الفرق الاخرى لمجرد مخالفتهم لهم مع الفرق التي استمعت على اصول كفريه كالاسماعيليه والنصيريه. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ வழி தவறிய கூட்டங்கள்ல எந்த ஒருவரையும் அவங்களுக்கு முரண்பட்டதுனால காஃபிர்லாம் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மள நிறைய பேர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, சுன்னத் ஜமாத்து அவங்க எல்லாம் அஷாயிரா, அவங்க எல்லாம் காஃபிர்ப்பா, அவங்க எல்லாம் காஃபிர் மாதிரி, அப்படி ஒரு காஃபிர், ஒரு குஃப்ருடைய சிந்தனையை சில பேர் வந்து மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க. என்ன விளங்கி வச்சிருக்காங்க? தௌஹீத்வாதிகளை தவிர தமிழ்நாட்டில் மற்ற எல்லாமே காஃபிர் அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சிருக்காங்க. இது வந்து அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. அஷாயிராக்கள் அஸ்மா சிபாத்துல அவங்க வழி தவறியவங்க தான். அவங்க கொள்கையில மத்த விஷயங்களை அஹ்லு சுன்னாவோட ஒத்து வந்தாலும் அஸ்மா சிபாத்துல அவங்க செய்யறது தப்பு தான். இது வந்து மார்க்க ரீதியா அக்கீதால ஒரு தவறு தான், இது பாவம் தான், யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்காக அவங்க வெளியேறுவாங்களா? இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. எந்த ஒரு அறிஞரும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஜஹ்மியாக்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜஹ்மியாக்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளையே மறுத்தவங்க. அவங்கள குறித்து சொல்றாங்க இவங்க காஃபிர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு இமாமும் அஷாயிராக்களையோ அல்லது மாத்துருதியாக்களையோ இவ்வாறு அவங்கள்ட்ட தவறான அந்த அஸ்மா சிபாத்துல கொள்கை இருக்குது என்பதற்காண்டி இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேற்று முஸ்லிம்கள் தான். ஆனா இதுல அவங்க செய்யறது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறு, இது பெரும் பாவம் என்பது என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. அப்ப அஹ்லு சுன்னா யாரெல்லாம் அவங்களுடைய கொள்கைக்கு முரண்படுறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? காஃபிர்லாம் சொல்ல மாட்டாங்க. யார சொல்லுவாங்க? யார் குஃபுரான அசல வச்சிருக்கிறாங்களோ, யார் குஃபுரான அடிப்படைகள் மீது தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய கொள்கையும் வடிவமைக்கிறாங்க அவங்கள சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நுசைரியான ஒரு கூட்டம் இருக்கு. யாரு இவங்க? இப்போ கூட பாத்தீங்கன்னா சிரியால பஷார் அல் ஆசாத் ஒருத்தவர் தான். அவன் வந்து அந்த நுசைரியான்ற பிரிவை சேர்ந்தவன் தான். ஷியாக்கள் பிரிவுல ஒரு பிரிவு இஸ்மாயிலியா, நுசைரியா என்பதெல்லாம் ஒரு பிரிவு. இது எப்படிப்பட்ட டேஞ்சரான பிரிவுன்னு சொன்னா, இஸ்லாமிய அக்கீதாவையே தகர்க்கக்கூடிய குஃபுரான கொள்கையை சுமக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவங்களும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க காஃபிர்.
இது அல்லாத குஃப்ரின் அடிப்படையில் இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அஹ்லு சுன்னா ஒருபோதும் காஃபிர் என்று சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்போ இந்த கொள்கையில இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்கோம். என்ன பண்றோம், பல பேரை இது மாதிரி பார்க்கணும், அப்படி பார்க்க கூடாது. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை அது கிடையாது. அவர்கள் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில அஸ்மா சிபாத்தில் அஷாயிராக்குடைய கொள்கை அஹ்லு சுன்னா கொள்கை கிடையாது. மற்றதுல அவங்க இருந்தாலும் இதுல அவங்க தவறு செய்யறாங்க, இது பாவம், இதை சொல்லுவாங்க. ஒருபோதும் அவங்க என்ன ஆயிட மாட்டாங்க, இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க. இந்த விஷயத்தை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில சொல்லுவாங்களே தவிர அவர்களை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க. இதுவும் நாம விளங்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்து பாருங்க 10வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ யதபர்ரஊன மினல் குஃபாரி வல் முல்ஹிதீன் வல் முஷ்ரிகீன் வல் முர்த்ததீன். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ குஃபார்களை விட்டும், குஃபார்கள் காஃபிர்களை விட்டும், முல்ஹித்னா ஏத்திஸ்ட், இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்களை விட்டும், ஷிர்க் செய்பவர்களை விட்டும், முர்த்ததானவங்களை விட்டு என்ன செய்வாங்க, தங்களை விலக்கிக் கொள்வார்கள். எங்களுக்கு இந்த கம்யூனிஸ்டுகளோடு, இந்த அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டத்தினரோடு, காஃபிர்களோடு, அதே மாதிரி முஷ்ரிக்குகளோடு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போன முர்த்ததுகளோடு நாங்க இருக்க மாட்டோம், நாங்க அவங்களை விட்டு விலகிக் கொள்றோம்னு சொல்வார்கள். வயுஆதூனஹும் வயுபகிதூனஹும் வயுஹிப்பூனல் முஃமினீன வயுவாலூனஹும் வயன்சுரூனஹும் பிஅஸ்மி மா இந்தஹும் மினல் ஈமானி வல் அமலி ஸாலிஹ். அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட காஃபிர்களோடு பகைமை பாராட்டுவார்கள், அவர்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள். அஹ்லு சுன்னா இப்படிப்பட்டவங்க முஃமின்களை நேசிப்பார்கள், அவர்களோடு தோழமை கொள்வார்கள், அவர்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈமான் நல்ல அமல்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, உதவியை செய்வாங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால ஆதாரம் இல்லாம சுருக்கமா இதை முடிக்கிறேன். அடுத்து பாருங்க 11வது அம்சம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. அஹ்லு சுன்னத்தி ஜமாஅத் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபாக்களை நேசிப்பார்கள், சஹாபாக்களை நேசிப்பார்கள். வயரவுன அன்னஹும் குல்லுஹும் அதூல், அவர்கள் அனைவரை பற்றியும், சஹாபாக்கள் அனைவரை பற்றியும் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன, அவர்கள் அனைவரும் நீதமானவர்கள். உலகத்தில் யாருக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கல. அஹ்லு சுன்னா சஹாபாக்கள் எப்படி பார்ப்பாங்க, அவர்கள் அனைவரும் நீதமானவர்கள். மேலும் அஹ்லு சுன்னா என்ன செய்யறாங்க, இந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், இவர்களை நேசிப்பதை கொண்டு அல்லாஹ்வுடைய நன்மையான விஷயம், இந்த மாதிரி நன்மையான அமலை செய்வதை கொண்டு அல்லாஹ்ட்ட நாங்க என்ன செய்யறோம், நெருக்கத்தை பெற முடியும் என்று என்ன செய்யறாங்க, அவங்க செயல்படுறாங்க. மேலும் யாரெல்லாம் சஹாபாக்களை திட்டுவார்களோ, அவர்களோடு பகைமை பாராட்டுவார்களோ, அப்படிப்பட்டவர்களை விட்டு அஹ்லு சுன்னா என்ன செய்வாங்க, தன்னை தூரமாக்கிக் கொள்வார்கள். ஷியாக்கள், அந்த ஷியாக்களோடு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களை விட்டு அஹ்லு சுன்னா தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். மேலும் இவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்ன, இதுல யாரையும் அவருடைய அந்தஸ்தை விட உயர்த்த மாட்டாங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவர்களுக்கு வஹி வருகிறது தெரியுமா சொல்ல மாட்டாங்க. அஹ்லு சுன்னா என்ன, சஹாபாக்களை நேசிப்பாங்க, அவங்களுக்கான அந்தஸ்தை கொடுப்பாங்க, ஒருபோதும் அவங்களுடைய அந்தஸ்தை விட அதிகப்படுத்த மாட்டாங்க. மறைவான ஞானம் இருக்கிறது, அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மேலும் அவர்கள் பாவங்களை விட்டு முற்றிலுமாக அற்றவர்கள் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் மனிதர்கள் தான், பாவங்கள் சிலது அவங்கள்ட்ட நிகழ்ந்தாலும் அல்லாஹ் அவங்களுடைய நன்மைகளை கொண்டு மன்னிப்பான் என்று ஆதரவிப்பார். அடுத்து பாருங்க 12வது அம்சம், அஹ்லு சுன்னா ஜமாஅவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிக் விஷயங்கள் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, குர்ஆன், சுன்னா, இஜ்மாவிலிருந்து என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். சஹாபாக்களுடைய கூற்றுகள், தாபியீன்கள், அத்பாஉ தாபியினுடைய கூற்றுகள் எடுப்பார்கள். மேலும் அவர்கள் முஸ்லிம்களுடைய உலமாக்கள் ஆகிய இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்ற பெரும் பெரும் இமாம்களை என்ன செய்வார்கள், அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ மார்க்க ஆதாரங்களை ஃபிக் விஷயங்களை எப்படி எடுப்பாங்க, குர்ஆன், சுன்னா, இஜ்மால இருந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு அவர்கள் சுயமாக அதை எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்க, சஹாபாக்களுடைய அந்த விளக்கம், அதே மாதிரி தாபியீன்களுடைய விளக்கம், இமாம்களுடைய விளக்கம், சமகாலத்தில் வாழக்கூடிய அறிஞர்கள் இவங்களுடைய விளக்கத்தை தான் பார்ப்பாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல நாம அஹ்லு சுன்னா கொள்கையில நேர்வழியில பயணிக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுயமாக மார்க்கத்தை தேட போறாங்க, சுயமாக மார்க்கத்தை புரிய முனைகிறாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அஹ்லு சுன்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அறிஞர்களோடு தொடர்புள்ளவங்களா இருப்பாங்க. முன் சென்ற சஹாபாக்கள் சமகால அறிஞர்கள் வரைக்கும் அவங்க அந்த வழியில தான் செய்வாங்க, பயணிப்பாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அஹ்ல திக்ர்னா இந்த இடத்துல என்ன, குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய சுன்னா. நீங்க அறியாத விஷயத்தை அஹ்ல திக்ர் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அறிந்த அந்த கல்வியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அஹ்லு சுன்னா என்பவர்கள் உலமாக்களோடு சார்ந்து என்ன செய்வாங்க, அவங்களோட பயணிப்பாங்க. அடுத்து 13வது அம்சம்,
அஹ்லு சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல மார்க்க சட்டங்களை அல்லாஹ் சுமையாக்கிறாங்க, அல்லாஹ் வைத்திருக்கான் பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் அவங்க சமமா தான் பார்ப்பாங்க. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன? மார்க்க சட்டங்கள் அல்லாஹ் வைத்திருக்கான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்க. இதுல எந்த ஒன்றையும் இதில் இவர்கள் மார்க்கத்தில் ரொம்ப ரொம்ப பிரத்யேகமானவர்கள், இவங்க சாதாரணமானவங்க, இது பிரத்யேகமான சட்டம், இவங்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. எல்லா சட்டமும் எல்லாத்துக்கும் பொதுவானது என்றுதான் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். மேலும் அஹ்லு சுன்னாவிடத்துல ஷரியத்து, ஹக்கீகத்து, தரீகத்து அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த குர்ஆன் சுன்னாவை கொடுத்தாங்களோ அதை எப்படி சஹாபாக்கள் அதான் மார்க்கம். அதை விட்டுவிட்டு ஷரியத்து ஒண்ணு ஒரு வழி, தரீகத்து, மாரிஃபத்து இப்படிலாம் இருக்கின்ற மாதிரிலாம் ஒரு நிலைகள்லாம் கிடையாது. அப்போ அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட எல்லா மார்க்க சட்டங்களும் எல்லாத்துக்கும் பொதுவானது. சூஃபிகிட்ட போய் கேட்டா மார்க்க சட்டங்கள் அது பொதுமக்களுக்கு, நாங்கள் எல்லாம் அந்த நிலையை கடந்து வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை அல்லாஹ் வணங்குன்னு சொல்றான். யார? அல்லாஹ் தூதரை பார்த்து சொல்றான். சூஃபி என்ன சொல்றாங்க, நாங்க அந்த நிலையை கடந்து வந்துட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரோட நீங்க பெரிய உயர்வா, உங்களுக்கு என்ன பெரிய தனி சட்டமா, அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன, இது மாதிரி தனி ஒரு சட்டம் பிரத்யேகமான சட்டம்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மார்க் யார் மீது இறங்குச்சோ அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ஏதாவது ஒரு சட்டத்தை இறக்கி இது உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானதுன்னு சொன்னா மட்டும்தான் அதுல ரசூலா தனியா போவாங்க. மத்த பொதுவா சொன்னா எல்லா சட்டத்திலும் ரசூலா என்ன செய்வாங்க, வருவாங்க. இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அடுத்து பாருங்க 14வது அம்சம். அஹ்லு சுன்னத் ஜமாத் எப்படிப்பட்டவங்க சொன்னா அவர்கள் இந்த மார்க்கத்தில நடுநிலையாளர்கள், வசத்தியா என்று சொல்லக்கூடிய நடுநிலையின் மீது நிற்கக்கூடிய. அஹ்லு சுன்னா எப்படிப்பட்டவங்க, நடுநிலையின் மீது நிற்கக்கூடியவங்க. ஒருபோதும் இந்த மார்க்கத்தில குலு ஜஃபா என்று சொல்லக்கூடிய, இஃப்ராத் தஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய வரம்பு மீறுதலின் பக்கமும் போக மாட்டாங்க, மெத்தனத்தின் பக்கமும் போக மாட்டாங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவங்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், ஈசா நபியை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர் அல்லாஹ்வுடைய மகன், கடவுளுடைய குமாரன் அப்படி சொல்லுவாங்க. இதே ஒரு யூதன்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாப்ல, யூதர் என்ன சொல்லுவாங்க, வலது ஜினா, தவறான முறையில் பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கிட்ட போய் நீங்க ஈசா நபின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்குரிய அந்தஸ்து, ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், அதிசயமாக பிறந்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, அவங்களுடைய தாய் பரிசுத்தமானவங்க, கற்பு கரசின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன, நடுநிலை. இந்த மார்க்கத்துல வரம்பு மீறுதலும் கிடையாது, மெத்தனமும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவுல நடுநிலையா பயணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் கூட்டு துவா எப்போதும் செய்யணும்னு வரு, ஒருத்தர் கூட்டு துவா எப்போதுமே செய்யக்கூடாதுன்னு வரு. இது நடுநிலை என்ன, எப்பமா செஞ்சுக்கணும் எப்பமா செய்யாம இருக்கணும், அதுவா நடுநிலை? அது கிடையாது. நடுநிலைனா என்ன, இந்த மார்க்க சட்டங்கள் தான் நடுநிலை, இந்த மார்க்க சொன்ன தகவல் தான் நடுநிலை. அதுல ஒரு நடுநிலை எல்லாம் கிடையாது. சில பேர் என்ன பண்றாங்க, மார்க்க ஆதாரங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சா இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்க, நம்ம நடுநிலையா போனோம், எல்லாரையும் அனுசரிச்சு பிதத்துவாதிகள், அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறவங்க, மார்க்கத்துல வரம்பு மீறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம நடுநிலையா போனோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. மார்க்கமே ஒரு நடுநிலை தான், அதுல ஒரு நடுநிலை கிடையாது. கூட்டுத்துவா என்ன, பிதத் தான். அதே மார்க்கத்தில் ஒரு பிதத்னா பிதத் தான், அதை எப்பமா செய்யலாம், அதுல நம்ம இப்படி இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட், அதெல்லாம் கிடையாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பஷ்ஷிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, இந்த மார்க்கத்தை நீங்க எளிமையாக்குங்க, சிரமமாக்காதீங்க, நற்செய்தியை நீங்க சொல்லுங்க, வெறுப்பு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. எனவே இந்த மார்க்கத்தை நடுநிலையா மேல் செய்யணும், இருக்க வேண்டும். ரொம்ப வரம்பு மீறவும் கூடாது, மெத்தனமாகவும் போயிடக்கூடாது, நடுநிலையை நாம கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. இந்த நிலைப்பாட்டை எப்போது மக்கள் மீறுறாங்களோ அப்பதான் அங்க ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். அடுத்து பாருங்க 15வது அம்சம். அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன, அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை மக்கள் மத்தியில எப்போதும் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும், சரியான கொள்கை சுன்னாவின் அடிப்படையில் அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். மேலும் அவங்களுடைய கொள்கை என்ன, இஸ்லாமிய அரசாங்கம் இருந்த, முஸ்லிம் ஆட்சியாளர் இருந்த, அவருக்கு கீழே ஜிஹாத் நிலைநாட்டப்படும். மேலும் இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் நல்லவரோ தீயவரோ அவருக்கு பின்னாடி ஜும்மா தொழுவது, ஜமாத்து தொழுவது என்ன செய்வாங்க, அஹ்லு சுன்னா செயல்படுத்துவாங்க. பிதத்வாதிகளாக இருந்தாலும் அவங்களுடைய பிதத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாதுன்னு சொன்ன அப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவிகள் பின்னாடியும் தொழுவதற்கு மார்க் என்ன செய்யுது, அனுமதி கொடுக்குது. சஹாபாக்கள் தொழுது இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது தொழுகை நடத்தக்கூடிய சில பேர் யாரா இருந்தாங்க, அந்த ஃபித்னால இருந்தவங்களா இருந்தாங்க. அவங்க பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்க,
தொழுதுருக்கிறாங்கன்றத பார்க்கணும். எனவே எப்போதுமே அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சியாளர் நல்லவரோ கெட்டவரோ அவருடைய கொள்கை இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றாதுன்னு சொன்ன அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, தொழுதுருக்கிறாங்க, ஜும்மாக்களை நிலைநாட்டி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். மேலும் பிதாத்துவாதிகள் பின்னாடியும் பாவிகள் பின்னாடியும் தொழுவரத அஹ்லு சுன்னா என்ன செய்யறாங்க, சரி காண்றாங்க. சில பேர் தொழுவதே பாவமா பாக்குறாங்க. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன, ஒருவருடைய பிதாத்தானது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத வரைக்கும் பிதாத்வாதியா இருந்தாலும் அவருடைய சேரு தவறா இருந்தாலும் அவர் பின்னாடி ஒருத்தர் தொழுவது என்ன மார்க்க ரீதியா அவருடைய தொழுகை கூடும் என்ற நிலைப்பாட்டு தான் இருக்காங்க. மேலும் அஹ்லு சுன்னா பிரிவினையையும் இஸ்லாமிய மார்க்கத்து உம்மத்தவர்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அஹ்லு சுன்னா எப்போதும் ஒற்றுமையை நேசிக்கக்கூடியவர்களாகும், பகைமை பாராட்டுவதையும் மார்க்கத்தை தவறான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் பிரிவினை ஏற்படுத்துவதை அவங்க ஒருபோதும் விரும்புவதில்லை அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை இந்த 15வது வருஷத்துல இது ஒரு அம்சம். அஹ்லு சுன்னா என்பது வெறுமென பெயர் கிடையாது. நாங்கள் அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொண்டு எல்லா தவறுகள் செய்யறவங்க அஹ்லு சுன்னா ஆக மாட்டாங்க. அஹ்லு சுன்னான்ற அந்த டெர்ம், அந்த வார்த்தை அடைமொழி வெறுமென பெயர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அல் இப்ரத் பில் ஹகாயிக் வலைஸத் பில் அஸ்மா. இங்க முடிவு என்ன பார்க்கணும், வெறுமென பெயர்களை சொல்வதனால் அஹ்லு சுன்னா ஆயிட மாட்டாங்க. மாறாக உண்மையில யதார்த்தம் அவங்க கிட்ட அந்த மாதிரி கொள்கை இருந்தா, நடைமுறை இருந்தா அவர் அஹ்லு சுன்னாவாக ஆகுவார்கள், இல்லைன்னா ஆக மாட்டாங்க. அடுத்து பாருங்க 16வது அம்சம். அஹ்லு சுன்னத்துவ ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஆலிம்கள், ஃபிக்ஹுடைய சட்டங்களை நுணுக்கமாக அறிந்தவர்கள், ஹத்தீப் பேச்சாளர்கள், வத்தாயியா அழைப்பாளர்கள், வல் ஆமிர் பில் மஅரூஃப் நன்மை ஏவக்கூடியவங்க, தீமையை தடுக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர், பிசினஸ்மேன், ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா பணக்காரன், ஏழை, வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இருக்கிறவன், அரபி, அஜமி, அனைவரும் என்ன செய்வாங்க, அஹ்லு சுன்னா என்று சொன்னால் எல்லாரும் அதுல வந்துருவாங்க. அஹ்லு சுன்னா ஏதோ தனியா ஒரு கூட்டம் கிடையாது. அவர் எங்கேயாவது இருப்பாரு, குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் அடிப்படையில் புரிகிறாரு சொன்னா அவர் நம்ம நேசிப்போம். அவர் நம்முடைய சகோதரர், நம்ம பார்த்திருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி. அஹ்லு சுன்னா என்பது என்ன, இப்படி அனைவரையும் உள்ளடக்கிய கூடிய ஒரு அம்சம். விளங்குதா? இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய இது. அப்போ இதுல எந்த ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. தனிப்பட்ட ஒரு நபரை கொண்டு அவர் மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய ஒரு நிலையை வைத்துக் கொண்டு அஹ்லு சுன்னா சொல்ல மாட்டோம். அஹ்லு சுன்னா என்று சொன்னா அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். அடுத்து பாருங்க, இதுல எல்லாரும் இருந்தாலும் சிறந்தவங்க யாரு, இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்க உங்கள யாருன்னு சொன்னா யார் உங்கள அதிகமா பயபக்தி உடையவளா இருக்கணும் அவங்க தான். அஹ்லு சுன்னான்ற கொள்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதுல வருவாங்க. அதுல சிறந்தவங்க யாரு, யார் உண்மையில அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்தவர்களை தவிர அதை விட்டுட்டு இன்னென்ன காரணங்களுக்கா இவங்க சிறந்தவங்க, இன்னென்ன காரணத்துக்கா இந்த குலப்பெருமைக்கா அவங்க சிறந்தவங்கன்றதெல்லாம் ஆயிட மாட்டாங்க. அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சமம். அடுத்து 14வது அம்சம், அஹ்லு சுன்னா ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வணக்கசாலிகள், அதே மாதிரி பாவிகள் கூட இருப்பாங்க. ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்துல குஃப்ர் அல்லாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டார், ஒரு மது அருந்திட்டார், ஒருத்தர் வட்டியை வாங்கிட்டார், ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டார் பெரும்பாவத்துல, உடனே அவரை காஃபிரால அஹ்லு சுன்னா பார்க்க மாட்டாங்க. பாவம் செய்யறவனா இருந்தாலும் அஹ்லு சுன்னா தான், இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளதான் இருப்பான், வெளியேற்ற மாட்டாங்க. வெளியேற்றது யாருடைய பண்பு, ஹவாரிஜிகளுடைய பண்பு. அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்கள் சாலிஹீன்கள் மட்டும்தான் அஹ்லு சுன்னா, பாவிகள்லாம் அஹ்லு சுன்னா கிடையாது அப்படின்னு கிடையாது. அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்கள் இருப்பாங்க, நன்மைகளை செய்து கொண்டு சில பாவங்களை ஈடுபடக்கூடிய மக்களும் அஹ்லு சுன்னான்னு சொல்லக்கூடிய அதுல வருவாங்க. இந்த தொழாதவன், மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காதவன் அவங்கள நம்ம சொல்ல, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்ன, ஒரு முஸ்லீமுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தொழுகை தான் சொல்லிட்டு. அவங்கள நம்ம சொல்லல. யார் ஒருவர் சில அமல்களை செஞ்சு மனிதன்ற அடிப்படையில் சில பாவங்களை செஞ்சிருக்கிறாங்க, அந்த பாவங்கள் ஒருத்தர் ஈடுபட்டு அதனால என்ன ஆயிட மாட்டார், அஹ்லு சுன்னா விட்டு வெளியேற மாட்டார், அஹ்லு சுன்னா கூட தான் இருப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து கடைசி 18வது அம்சம், அஹ்லு சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை மட்டும்தான் அவங்க பின்பற்றுவாங்க, மனிதர்களை பின்பற்ற மாட்டாங்க. சத்தியத்தை மட்டும்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். மேலும் பிற மனிதர்களோடு அவர்கள் இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். அடுத்து அவங்க எப்படிப்பட்டவங்க, பாவங்களை வெறுப்பார்கள், பாவங்களை வெறுப்பார்கள். அதே நேரத்தில் அஹ்லு சுன்னால இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நன்மைகளை செய்து கொண்டு ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டாருன்னா அந்த பாவத்துக்காக மட்டும்தான் அவர் வெறுப்பாங்களே தவிர முற்றிலுமா அவர் என்ன செஞ்சிட மாட்டாங்க, வெறுத்து விட மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் முற்றிலுமா வெறுப்புக்குரியவங்க யாரு, காபிர்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், இவங்க தான். இது அல்லாத இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து ஒரு சில பாவங்களை செய்வதற்காக வேண்டி அந்த பாவங்கள் அதுக்காக அந்த பாவத்துக்காக வெறுக்கலாமே தவிர
அந்த மனிதனை என்ன செய்யக்கூடாது, ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. அவற்றில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக அவர் நேசிக்கப்படுவார், அவற்றில் இருக்கக்கூடிய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்படுவார், வெறுக்கப்படுவார். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. மேலும் அஹ்லு சுன்னா எப்படிப்பட்டவங்க சொன்ன, பிதாத்துவாதிகளை வெறுப்பார்கள், மேலும் அந்த பிதாத்தில் ஈடுபடக்கூடியவங்களும் சரியான பாதைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதற்கான எல்லா முயற்சிகளையும் நன்மையான முறையில் அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக இதுதான் என்ன அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய சில முக்கியமான பண்புகள், குணநலன்கள் அப்படின்றத பார்த்தோம். ஆகவே இந்த வகுப்புல நம்ம ஒரு 18 விஷயத்தை பார்த்தோம். நேரம் மிக குறைவாக இருந்ததுனால நான் ரொம்ப விளக்கமா உங்கள்கிட்ட சொல்ல முடியல. சில முக்கியமான அம்சங்களை மட்டும் தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். ஆகவே நம்ம எந்த அம்சத்தை சொன்னோமோ அதன் அடிப்படையில் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை பின்பற்றி அதில் நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.